ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான். நம்ம வந்து பிரியாணி ரைஸ் கூட சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்துட்டு 6 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய், இந்த மாதிரி கொஞ்சமாக புளி வந்து ஊற போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் மட்டும் இப்போ கட் பண்ண வேண்டாம், நல்லா கருத்துரும், அதனால தான். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தால வெங்காயம் அது எல்லாமே எல்லாம் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வந்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா வந்து வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கிடும். நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நல்லா உப்பு ஆட் பண்ணப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சில்லு தேங்காய் அது கூட நல்லா சின்னதாக கட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். அதனால தான் நம்ம இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதில்லை. அதனால் இது முதல்ல செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து மசாலா எல்லாமே சேர்த்துருக்கறனால வந்து இது வந்து அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் அந்த இதை வந்து 4ஆக வெட்டிக்கோங்க. அதை வந்து பீஸ் போடாமல் 4ஆக அதை நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது பீஸ் போடக்கூடாது. இதை வந்துட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காய் எல்லாம் மேலே போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்படி ரொம்ப தெரிக்கும் எண்ணெய் மேலே, அதனால் அந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம வந்து இந்த எண்ணெய் எடுத்து மாற்றினால அதே எண்ணெய் இருக்கட்டும். இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் ஊற்றி செய்யுங்க. இப்போ வந்து நான் வந்து அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயம் இருக்குல்லையா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் வந்துட்டு ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு 2 வத்தல் கூட சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வத்தல் எல்லாமே. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே, அது எல்லாமே இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். அது நல்லா கரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டேன். இப்போ அதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன எலுமிச்சங்க சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்தேன். சின்ன கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வந்து இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கத்திரியோட இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கையில். சேர்த்துட்டு நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க தான் கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு எண்ணெயில். அப்புறம் கட்டாயம் சான்ஸ் இருக்கிறதுனால நைஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க.
அப்புறம் வந்து நான் வந்து ஒரு துண்டு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். அதை இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே மிக்ஸாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கருப்பட்டி கொஞ்சம் அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கிட்ஸை கொடுத்து பாருங்கள். அது வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.